ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னையினருளால் இன்று மகா சிவராத்திரி புண்ணிய தினம். மகா சிவராத்திரி அப்படின்னு ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். சிவராத்திரி என்பது சிவ சிந்தனையிலேயே கழிக்கப்படும் இரவு நேரம் என்று பொருள்படுகின்றது. இதில் மகா சிவராத்திரி அப்படின்னு வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி இரவில் சிவபெருமானை அருளை பெறுவதற்காக உண்ணா நோன்பும் உறங்கா நோன்பும் இருந்து செய்யப்படுகிற வழிபாடு, அதுதான் மகா சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி, பெரிய சிவராத்திரி அப்படின்னா இப்போ சின்ன சிவராத்திரிகள் இருக்கா அப்படின்னா ஆமாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, அதாவது தேய்பிறையில் வருகின்ற அமாவாசைக்கு முன்னால் வருகின்ற நாள், அந்த 14வது நாள் சதுர்தசி, அதுதான் மாத சிவராத்திரி. அப்படி வரக்கூடிய 12 மாதங்களிலே மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி என்று மகா சிவராத்திரியாக வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற மிகப்பெரிய சிவ பூஜையாக இது கருதப்படுகின்றது. எதுக்காக இப்போ நாம் இப்படி இறைவனை வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், இயற்கையிலே சக்தி அனைத்தும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாசி மாத தேய்பிறை சதுர்தசி. அதை புராண கதையாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இரவு இது என்று சொல்லுகின்றார்கள். அது உண்மையில் எதை குறிக்கின்றது? சக்தியின் சமநிலை, பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பேலன்ஸ், அப்படி வந்த நிலை தான் அது. இதில் சிவராத்திரியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியதாக பல கதைகள் இருக்குது. அதில் முக்கியமாக புராணங்களில் சொல்லப்படுகிற மகா புராணங்கள், உப புராணங்கள், தல புராணங்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்படக்கூடிய 2 கதைகள் என்ன அப்படின்னா, ஒன்று நீலகண்டன். சிவபெருமான் கருணையே வடிவானவர், உயிர்களை காப்பதற்காகவே அவர் இருக்கின்றார். சாதாரணமாக சிவன்னா அழிவு தெய்வம்னு நினைக்கிறோம், இல்லை. படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் மறைப்பதும் அருள்வதும் எல்லாம் அவர் செயல்தான். அவருடைய சக்தியாகத்தான் இந்த பஞ்சமூர்த்திகளும் இந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்கின்றார்கள். அதனால் எல்லாமே சிவபெருமானுடைய லீலைகள் தான். அதனால் சிவபெருமான் உயிர்களை காப்பதற்காக செய்த அருமையான பல திருவிளையாடல்களிலே மிக முக்கியமானது தான் ஆலகால விஷத்தை அருந்தி அந்த விஷத்தை கழுத்தில் தேக்கி வைத்து பொன்னார் மேனியனான சிவபெருமான் கழுத்தில் மட்டும் கருத்து காணப்படுவது என்கின்ற அந்த நிகழ்ச்சி. அவனுடைய கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கிறதுனால அவனுக்கு பேர் நீலகண்டன். நீலன கருப்புன்னு அர்த்தம், கண்டன் கழுத்தை உடையவன், நீலகண்டன். சிவபெருமான் எப்படி நீலகண்டனானார் அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களையும் எப்போதும் பெற்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி கடையும் பொழுது கடல் இல்லையா, ஒரு பாத்திரத்தில் உள்ள தயிரை கடையிறதுக்கு மற்ற போட்டு கடையணும். அது ஒரு கடலையே கடையணும். அதனால் பெரிய மலையாக மந்தர மலையை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மத்தை சுற்றி கயிறை வச்சு கயிறை 2 பக்கமும் இப்படி அப்படியே இழுக்கும்போது அந்த மத்தானது, தயிருக்குள்ளே புதைந்திருக்கிற மத்தானது இப்படி அப்படிமா சுழன்று வந்து அந்த தயிரை உடைச்சி சிதறச் செய்து பானைக்குள்ளேயே அதுலேருந்து அப்படியே வெண்ணெய் திரண்டு வருகிறது. அது மாதிரி இவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது வெண்ணெய் திரண்டு வருவதற்கு பதிலாக முதல்ல விஷம் திரண்டு வருகிறது. இவர்கள் எதிர்பார்த்து கடைந்தது அமிர்தத்திற்காக, ஆனால் முதலில் வந்தது விஷம். அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத பாங்கில் மரணம் வருகின்றது. அதுதான் விஷம். என்னென்னவோ
விரும்பத்தக்க பொருட்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் தேவர்கள் ஒருத்தரும் போட்டி போட்டு கொண்டு வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் விஷம் வந்தபோது எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். அப்படி ஓடிய தேவர்கள் கைலாயத்திலே சிவபெருமானை சரணடைந்து, இந்த விஷத்தினுடைய வெப்பத்தையும் வீரியத்தையும் எங்களால் தாங்க முடியவில்லை, அதனால் அது எங்கள் உடம்புக்குள்ளே போகாட்டாலுமே வெளியில் இருந்தே எங்களை தகிக்கிறது, எங்களை கொன்றுவிடும் போல் இருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். அப்போது சிவபெருமான் தன்னுடைய பக்தரும் சேவகருமான சுந்தரரை அழைத்து, சுந்தரா, நீ போய் அந்த விஷத்தை எடுத்து வா அப்படிங்கிறார். கடல் கடைந்ததால் திரண்ட அந்த விஷத்தை தன் கையினால் எடுத்து ஒரு சிறு வெண்ணெய் உருண்டை போல தன் உள்ளங்கைக்குள் அடக்கி கொண்டு வருகிறார் சுந்தரர். ஆலகால விஷத்தை கொண்டு வந்ததால் அவருக்கு பேரே ஆலால சுந்தரர். அப்படி கொண்டு வந்து சுந்தரர் கொடுத்த அந்த விஷத்தை அமிர்தம் போல பானம் பண்ணுகிறார் சிவபெருமான். இப்போது அவர் குடித்த உடனே பார்வதி தேவி, ஐயோ சிவனாருக்குள்ளே இந்த விஷம் போனால் என்னமோ ஆயிடுமே அப்படின்னு கழுத்துக்கு கீழே போயிடாதபடி இப்படி கழுத்தை பிடிக்கவும் அது நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கழுத்து வரையிலும் போனால் அந்த விஷம் ஒன்றும் பண்ணாதா என்ன? சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையிலே சயனைடுங்கிற விஷத்தை நாக்கில் வச்ச உடனே செத்து விழுந்துருவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஆளால விஷம் கழுத்து வரையிலும் போய் அப்போ ஒன்றும் பண்ணாமல் இருக்குமான்னு அப்படி இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த விஷமானது சிவபெருமானை ஒன்றும் செய்யப்போவது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீவர்கள் மீது பெருங்கருணை கொண்டு தான் விஷத்தை ஏற்று தனக்குள் அடக்கி கொண்டார். பிரபஞ்சத்திலே லோக்கங்களிலே எங்கும் யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அது என்னுள்ளேயே இருந்து விடட்டும் என்று தான் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த தியாகராஜனின் தியாகத்தின் பெருமையை பக்தர்கள் மறந்துவிடக்கூடாது, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் என்று சொல்லித்தான் அந்த விஷமானது சிவனாருக்குள் சென்று ஜீரணிக்கப்படுவதற்கு விடாமல் அப்படி கழுத்திலேயே நிறுத்தி விடுகிறாள் பராசக்தி. அங்கேயே இருக்குது. அது இருப்பதனால் இந்த கழுத்து மட்டும் நீளமாக இருக்குது. அவர் பொன்னார் மேனியனாக தகதகவென்று ஜொலித்து கொண்டிருப்பவர். கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும்போது அதை பார்க்கும்போதெல்லாம், ஓ நீலகண்டா நஞ்சுண்டவா, எனக்காக நீ விஷத்தை அருந்து என்னை காத்திருக்கிறாய் என்று பக்தன் உணர்ந்து நன்றியோடு சிவனை வணங்கணுமா. அதுக்காக பராசக்தி அம்பாள் போய் அப்படி சிவனாரின் கழுத்தை லேசாக அப்படி பிடித்து அந்த விஷமானது மேற்கொண்டு கீழே இறங்காதபடி கழுத்திலேயே நிறுத்தினாள் என்று சொல்லப்படுகின்றது. இது என்னைக்கு நடந்தது அப்படின்னா, பிரதோஷத்தன்னைக்கு. பிரதோஷம் என்பது 13வது நாள். பிரதோஷங்கிறது இப்போது அமாவாசைக்கு அப்புறம் வர்றதும் பிரதோஷம், பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றதும் பிரதோஷம். அது ரெண்டு 13வது நாட்களையும் நம்ம பிரதோஷமாக கொண்டாடுகிறோம். ஆனால் சிவராத்திரி என்பது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி 14வது நாள். அப்போ முதல்ல இந்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த பார்க்கடல் கடைந்து இந்த விஷம் தேவர்கள் அதிலிருந்து தப்பிக்க போய் கைலாயத்துக்கு போய் சரணடைஞ்சு சிவனார் அவர்களை காப்பாற்றியது. அதை நினச்சி அடுத்த நாள் முழுக்க அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் சிவனாருக்கு. அதுதான் சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசியில் சிவனை சிறப்பாக வழிபடலாம். அப்படி ஒவ்வொரு மாதமும் வழிபட முடியாதவர்கள் கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்தசி அன்று செய்ய வேண்டும் சிவபூஜை. அதில் எப்படி வழிபாடு செய்வார்கள்னா, பொதுவாக மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரையில் உள்ள இடைப்பட்ட அந்த 12 மணி நேரம், அந்த இரவு நேரத்தை 4 காலங்களாக பிரித்து கொண்டு 6 முதல் 9 வரை முதல் காலம், 9 முதல் 12 வரை 2ஆம் காலம், 12 முதல் 3 வரை 3ஆம் காலம், 3லிருந்து 6 வரை 4ஆம் காலம் என்று கொண்டு ஒவ்வொரு காலத்து பூஜையிலும் சிறப்பாக தனித்தனி நெய்வேத்தியங்கள் புஷ்பங்கள் எல்லாம் படைத்து செய்வார்கள். இதில் இந்த முழு இரவு வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான நேரம் எது அப்படின்னா, மகா நிஷி, நடுநிசியில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ராத்திரியில் இந்த நடுராத்திரிங்கிறது நேர் 12 மணி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி 24 நிமிஷம், அப்புறம் 24 நிமிஷம். ஒரு 24 நிமிஷங்கிறது ஒரு நாழிகை.
அப்போது அந்த நேர் 12 மணிக்கு முந்தின நாழிகை அது 11:36 முதல் 12 வரை. அதற்கு அடுத்த முதல் நாழிகை என்பது 12 முதல் 12:24 வரை. அப்போது 11:36 12:24 வரை உள்ள அந்த 48 நிமிஷம்தான் முக்கியமான மகா நிஷி, நடுநிஷி. அந்த நேரத்தில் கட்டாயம் நாம் அது வரைக்குமாவது விழித்திருந்து சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். அது வரைக்குமாவது விழித்திருந்துன்னா அப்புறம் தூங்கிக்கலாமான்னா முடியாதவங்களுக்காக கொடுக்குற சலுகை இது. முடிகிறவங்க 4 கால பூஜையை முடித்து அதுக்கப்புறம் வழக்கம் போல் குளித்து தினப்படி பூஜைகளெல்லாம் பண்ணி அப்புறம் உணவு ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லப்படுகிறது. இதில் விஞ்ஞான ரீதியாகவும் பல விஷயங்கள் சொல்லுகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே, அதாவது குளிர்காலம் முடிந்து வெயில் வர துவங்கி இருக்கிறது, சிவராத்திரிக்கு அப்புறம் குளிர்லாம் நல்லா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இயற்கை சூழலில் வரக்கூடிய மாற்றங்களிலே உடலை புதுப்பித்து கொண்டு ஆன்மீக ஆற்றலை பெறுவதற்கு இயற்கையிலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, வான வெளியிலிருந்து அந்த இயற்கை ஆற்றலை, இறைவனின் ஆற்றலை பெறுவதற்கு, உடலை தயாரிப்பதற்கு இந்த விரதமும் விழித்திருத்தலும் வழிபாடும் உதவும். இறையருளை தேக்கி திளைத்து அதில் இருப்பதற்கு இந்த சிவபூஜை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதாலே அந்த நல்ல நாளை நமக்கு தேர்ந்தெடுத்து இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று வைத்துள்ளார்கள். அதனால் மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி. மகா சிவராத்திரி என்பது, பெரிய சிவராத்திரி என்பது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி. அந்த சதுர்தசி ராத்திரியில் முழுசாக இருக்கணும். அந்த நாளில் தான் நாம் இந்த சிவ பூஜையை பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தினம் இன்று. அப்புறம் சிவராத்திரியோடு சேர்த்து தான் இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறதுனா லிங்கோத்பவர். சிவபெருமான் லிங்கம் என்கின்ற வடிவத்தை லிங்க ஆக்காரமாக தோன்றினது எப்படி என்றும் சிவராத்திரியோடு இணைத்து சிந்திக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கு இடையே நமக்குள் யார் பெரியவருங்கிற ஒரு போட்டி, சண்டை வந்துவிட்டது. அகங்காரம் முற்றி போய் பிரம்மா தன்னுடைய தந்தையாகிய விஷ்ணுவை பார்த்து நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லுகிறார். நான் உலக படைச்சா தான் நீ அப்புறம் காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவங்களுக்குள்ள போட்டி வந்த பொழுது, ஒரு போட்டின்னு வந்தால் ஒரு நடுவர்னு 3வது ஆள் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதனால என்ன போட்டி, யார்கிட்ட போய் நாம் இதை யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிறது என்று அவர்கள் பார்த்தபோது, அங்கே அவர்களுக்கு மத்தியில் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அவர்கள் போராடி கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்னே திடீரென்று ஒரு ஜோதி பிழம்பு தோன்றியது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது வானத்துக்கும் பூமிக்குமாக நீண்டு சென்று கொண்டே இருந்தது. இவர்களால் அதனுடைய துவக்கத்தையும் முடிவையும் பார்க்கவே முடியல. அவ்வளவு பெருசாக அது போய்கொண்டே இருக்குது. அப்போது இவர்களுக்குள்ளே என்ன முடிவு, எப்படி யார் பெரியவர்னு தீர்மானிக்கிறது? சரி, இந்த ஜோதி பிழம்பனுடைய அடியை நான் பார்க்குறேன், கால் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் என்று திருமால் பன்றியாக உருவம் எடுத்துக்கொண்டு பூமியை தோண்டி தோண்டி கீழே போய் பார்த்துறேன் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்காராம். எவ்வளவு போனாலும் அந்த ஜோதி தெரிகிறது, முடிவே தெரியல. பிரம்மா அன்னபக்ஷி வடிவெடுத்து கொண்டு இதனுடைய முடியை, தலையை பார்க்கிறேன்னு சொல்லி மேலே 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 பறந்து போகிறார். முடி தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் விஷ்ணுவுக்கு புரிந்து விடுகிறது, இது நம்மால் முடியாத காரியம், இது ஏதோ ஒரு பெரிய சக்தி நமக்கும் அப்பாற்பட்டது என்று உணர்ந்து மேலே வந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் பிரம்மாவுக்கோ தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள மனசு வரல. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படி மேலே மேலே போய்கொண்டிருக்கும் பொழுது தாழம்பூ அங்கேருந்து வருது, மேலேருந்து அது கீழே வருது. இவர் கீழேருந்து மேலே நோக்கி போய்கொண்டிருக்கிறார், தாழம்பூ மேலேருந்து கீழே வருது. என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு பூஜையில் அர்ப்பிக்கப்பட்ட அந்த மலர் அவர் தலையிலிருந்து இப்படி விழுந்து வருது. உடனே பிரம்மா சொல்கிறார், குறுக்கு பற்றி பாருங்கள், இந்த மாதிரி தாழம்பூ நீ அவர் தலையில் இருந்தில்லை, அதனால் நீ என்ன சொல்லணும், நான் அவர் தலையை பார்த்துட்டேன் அப்படின்னு நீ பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு கூப்பிடுறார். அது ஒப்புக்கொண்டதுனால கீழே வந்து நான் பார்த்துட்டேன், இந்த பாருங்க சாட்சியாக அந்த தாழம்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு உண்மையை ஒத்துக்கொண்டார், என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னார். அப்போது அந்த ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் தன் ஸ்வய ரூபத்தில் வந்து கொண்டு இவர்களுக்கு உண்மையை சொல்லுகிறார்.
நீ பணிந்து நம்மை உண்மையை ஒத்துக்கொண்டு நம்மை வணங்குவதால் உனக்கு ஆசி புரிகிறோம் என்று விஷ்ணுவுக்கு அருள் புரிந்து, நீ பொய் சொன்ன, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ அங்கே போகவே இல்லை, வழியில் பார்த்த அந்த கதையெல்லாம் சொல்லி உனக்கு வழிபாடு எங்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டார். தாழம்பூவி, நீ இப்படி பொய் சொன்னதுனால உன்னையும் என்னுடைய வழிபாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அது அப்புறம் ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்ட உடனே சிவராத்திரி அன்று மட்டும், மகா சிவராத்திரி அன்று மட்டும் தாழம்பூவை அந்த இரவு பூஜையிலே பயன்படுத்தலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதுக்கும் ஒரு தண்டனை அளித்து, அப்புறம் இந்த ஜோதி என்னாச்சுன்னா, அந்த ஜோதியெல்லாம் அப்படியே இறுகி ஒரு மலையாக அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டது. அதுதான் திருவண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னா நெருங்க முடியாத மலை. அண்ணுதல்னா அருகில் செல்லுதல். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறோம். வேதங்களாகவும் ஆகமங்களாகவும் தோன்றி நமக்கு அருகில் வருகிறார் இறைவன், தன்னை உணர்த்துவதற்காக. இல்லாட்டா நமக்கா தெரியாது. அதுக்காக அவரே தன்னை பற்றிய உண்மையை இந்த சாஸ்திரங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அப்படி நெருங்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆனாலும் தேவர்களுக்கும் சிற்றுயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்மையில் அவரை முற்றிலும் தெரிந்து கொள்ள முடியாது இருப்பதால் அவர் அண்ணாமலை, நெருங்க முடியாத, முற்றிலும் அறிய முடியாத ஒரு பெரிய பொருள் என்று பொருள்படும்படியாக அண்ணாமலை என்ற பெயர் வந்தது. அது ஒரு கற்பாறையிலான மலை போல் இருக்கின்றது. உண்மையில் அந்த மலையே சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் அப்படி மலையாக இங்கு அமர்ந்திருக்கின்றார். அதனால் கார்த்திகை மகாதீபத்தில் பராசக்தி அம்பாள் சுவாமியை வலம் வந்து இங்கு வணங்கி சிறப்பாக வழிபட்டு பூஜை செய்து பெருமானுடைய இடபாகத்தை பெறுகிறாள். உங்களை விட்டு நான் பிரியாதிருக்கும்படி உங்களோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். முதல்ல அதுக்கு முன்னாடி இன்னும் சில கதைகள்லாம் இருக்குது. ஒரு சாபத்தினால நீ பூலோகத்தில் போய் பிறன்னு கைலாத்திலேருந்து அனுப்பப்படுகிறார் அம்பாள். அப்போ அவர் காசியில் அன்னபூர்ணியாக இருந்து விட்டு பிறகு காஞ்சிபுரத்துக்கு அவ்வளோ தூரம் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரரை தபஸ் பண்ணுகிறாள். அப்போது அவர் காட்சி கொடுக்கிறார். நான் உங்களிடமிருந்து பிரியாதவளாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த வரம் கொடுக்குறோம், ஆனால் இங்கே இல்லை, திருவண்ணாமலையிலன்னு சொல்லிடுறார். ஸோ அங்கே இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறாள் அம்பாள். வந்து கௌதம மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்து சிவபெருமானை வணங்கி இந்த மலையை அப்படியே வலம் வந்து அந்த கார்த்திகை பௌர்ணமி என்று அவன் திருவருளை பெற்று அவனுடைய சரீரத்தினுடைய ஒரு பாதியாகவே ஆகிவிடுகிறாள். அப்படி இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பில் சிவராத்திரி, மகா சிவராத்திரியும் இருக்குது, கார்த்திகை தீப திருநாளும் சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி புண்ணிய தினத்திலே உணவு உண்ணுதலையும் தவிர்க்கணும், உறங்குவதையும் தவிர்க்கணும். இந்த ரெண்டும் ஏன் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இது இல்லாமல் முடியாது. 24 மணி நேரத்தில் உணவு உண்ணணும், உறக்கமும் உடலுக்கு தேவை. ஆனால் நம்முடைய பழைய வாழ்க்கை முறைகளில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி போல் நல்லா சமைச்சு சாப்பிட்டுடுவாங்க. அதுதான் முக்கியமான சாப்பாடு. அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிடுவாங்க. மொத்தம் 2 வேளை தான் ஒரு நாளைக்கு. அப்படித்தான் முந்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகிறது வருதுன்னு சொல்லி இந்த வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. ஆனால் இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 16 மணி நேரம் கேப் கொடு, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நடுவில் 16 மணி நேரம் இடைவெளி இருந்தால் உடம்பு நன்றாக அதை முற்றிலும் ஜீரணித்து எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே இருக்கிற கொழுப்பை கரைச்சி நீ நல்லா இருப்ப, அதனால் 2 வேளை தான் சாப்பிடணும் இப்போ சொல்கிறான். நம்ம அழகாக நாடு முழுக்க எல்லாரும் செய்து கொண்டு இருந்ததை கெடுத்துவிட்டு இப்போ திருப்பி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாதாரண நாள்லேயே உணவை அளவாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சாப்பிட்றது நல்லது. குறிப்பிட்ட சில காலங்களிலே முற்றிலும் உணவை தவிர்ப்பதும் உறக்கத்தையும் தவிர்ப்பதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு கூட ஆன்மீக பலத்தையும் நமக்கு தரும், உயிருக்கு தரும். அதனால தான் இந்த சிவராத்திரியில் உண்ணாது உறங்காது இருந்து சிவ பூஜை செய்யணும். உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஓடிடியில் எல்லா படத்தையும் போட்டு பார்த்துட்ருக்கிறது இல்லை. என்ன செய்யணும்னா சிவபெருமானை பற்றிய ஸ்தோத்திரங்களை படிக்கணும். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்தோத்திரங்கள் தெரியுமா, அதை பாடுங்க.
சிவபுராணம், நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, அந்த மாதிரி தமிழ் தோத்திரப்பாக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் படிங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நான் ஜெபம் பண்ணதான் விரும்புகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அப்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே ஆழ்ந்து செல்லுங்கள். இல்லை எனக்கு வாய் விட்டு நாமம் சொல்லணும், அப்படியா, நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். நம்ம சுவாமி சித்வானந்த மகாராஜ் சொல்லிக் கொடுத்த அருமையான நாமம் இருக்குது. சிவாய நம ஓம் சிவாய நமக, சிவாய நம ஓம் நம சிவாய. இது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல பேர் சேர்ந்து சொல்லலாம், தனியாகவும் சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம், மனசுக்குள்ளே சொல்லலாம். சிவநாமங்கள் எத்தனையோ இருக்குது, நாமாவளிகள் எத்தனையோ இருக்குது. அதாவது இப்போ பஜனையிலனா பாடல்களில், தோத்திரங்களில் இறைவனுடைய திருவிளையாடல்கள், பக்தி புரிந்த விதம், அருள் புரிந்த விதம், அதையெல்லாம் வர்ணித்திருப்பார்கள். அப்படி வரக்கூடிய பஜனை பாடல்களும் உண்டு. அப்படி வர்ணனை இல்லாமல் அவனுடைய பெயர்கள் மாத்திரம் திரும்ப திரும்ப வரும், அதை நாமாவளின்னு சொல்லுவோம். அப்படி நாமாவளிகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி இறைவனுடைய திருநாமத்தை, சிவபெருமானுடைய திருநாமத்தை பக்தியோடு ஓதலாம். அப்படி சிவனுடைய இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே என்றபடி அவனுடைய திரு உருவை இதயத்தில் வைத்து தியானம் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் சிவனோடு சம்பந்தப்பட்டதாக இந்த ராத்திரியை நாம் அமைச்சுக்கணும். இதில் லௌகிக்கமான விஷயங்களுக்கு கிஞ்சித்தும் இடம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். முழிச்சிருக்கிறதா முக்கியம்னு சொல்லி வேறு வேண்டாத வேலைகளில் இறங்காமல் சிவச்சிந்தனையில் இருப்பது தான் முக்கியம் என்கின்ற அந்த உயிர்நாடியான விஷயத்தை நாம் பிடிக்கணும். அதனால் மகா சிவராத்திரி என்பது எப்பொழுது வருகிறது, எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற இந்த சில அடிப்படையான விஷயங்களை நாம் இப்போ பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நலனுக்கும் கேடுக்கும் இடையே ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் நலன்தான் வெல்லும். ஆனால் இறுதியில் நடுவில் இந்த அசுர சக்திகள்லாம் பலம் வாய்ந்ததாக இருக்கும். விஷம் வர்ற மாதிரி கஷ்டங்கள் வரும், மரணம் வரும், எல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் தெய்வத்தை சார்ந்திருப்பவர்க்கு அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற அப்பர் பெருமான் பாடியபடி என்ன கஷ்டங்கள் உலகத்தில் இயற்கையில் இருந்தாலும், முன்வினை பயனாக நாம் என்னென்ன ஏற்கனவே செய்திருந்தாலும், தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தீய செயல்களின் விளைவுகள், இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பிக்கிறது இல்லை. இதை சமாளித்து ஜீரணித்து மேலே போகிறது தான் இந்த விஷத்தை, என்ன பார்க்கடல் கடைந்த போது வந்த விஷத்தை சிவனார் உண்டு அமிர்தமாக நிறுத்தி கொண்டதுங்கிறது நமக்கு காட்டுகிறது. சிவனருளாலே நமக்கும் அந்த சக்தி வரும். முன்வினை என்கின்ற அந்த விஷத்தை ஜீரணிக்கிற சக்தி வரும். மோட்சங்கிற அமிர்தம் நமக்கும் கிட்டும். அப்போது முன்வினையை ஜீரணித்து மோட்சம் என்கின்ற அமிர்தத்தை பெற்று இரவா பெருநிலையில் என்றும் வாழ்வதற்கான ஒரு சிறந்த தருணம், வழிபாட்டுக்குரிய தருணம் இந்த மகா சிவராத்திரி. அந்த ஒரு முக்கியமான நேரத்திலே அன்பும் அறிவும் ஆற்றலும் சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கின்ற அந்த சிவ பரம்பொருளை இதயத்தில் வைத்து வணங்கி, புறத்திலும் பூஜைகள் செய்து வழிபட்டு உய்வோம். சிவனருள் பெறுவோம். அவனருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அளிக்கும் அந்த பேரருளை உலக நலனுக்காகவும் அர்ப்பணிப்போம். எல்லோருக்கும் சிவபெருமானின் திருவருள் கிட்டுவதாக. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.